السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. وقال الله تعالى في القرآن الكريم النبي أولى بالمؤمنين من أنفسهم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவருமான எல்லாம் வல்ல அல்லாஹ் என்ற திருப்பெயரை கொண்டு என்னுடைய உரையை நான் ஆரம்பிக்கிறேன். வல்லநாயகின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான நபிகள் பெருமகனார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் உற்றார் உறவினர்கள் மீதும் அவர்களின் அன்பு தோழர்கள் சஹாபாக்கள் மக்கள் மீதும் நம் எல்லோரின் மீதும் என்றும் உண்டாகுமாக. அன்பிற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழ் பற்றியும் மறுமையில் உள்ள நிலை என்பது பற்றியும் பேச வேண்டும் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இது போன்ற தலைப்புகளை நாம் பல கூட்டங்களில் பல ஊர்களில் இந்த மேட்டுப்பாளையத்திலும் பேசியிருக்கிறோம். ஏதோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் எல்லாம் போடக்கூடாது என்று சொல்வது போல ஒரு தவறான சித்தரிப்பை இந்த மக்கள் மத்தியிலே சுன்னத் ஜமாத்தை சார்ந்த ஹஜரத்மார்கள் எடுத்து வைக்கிறார்கள். நபிகள் பெருமானாரை புகழக்கூடாது என்று சொன்னால் அவன் முஸ்லிமே இல்லை என்று சொல்லக்கூடிய குற்றமாக புகழ் என்றால் என்ன? அதுதான் பிரச்சனை. ஒரு நாளை மோதோ வைத்தால் சொல்ல பொழுது ஆயிரமா? இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்தார்களா என்பது பற்றி சுருக்கமாக சில விஷயங்களோடு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைவுபடுத்துவதோடு அதை கலந்து சில விஷயங்களை தருகிறேன். அந்த திருமலை குர்ஆன் விஷயங்கள் மூலமாக தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ளலாம். எல்லா விஷயத்தையும் தெரிந்து கொள்ள முடியாது ஒரு ஆளால. குறைவாக தெரிந்தாலும் அதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். அதற்கு சில வசனங்களை நான் ஓதி காண்பிக்கிறேன். உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த வசனம் தான். சுன்னத் ஜமாத்தை சார்ந்த ஹஜரத்மார்களும் அடிக்கடி சொல்லக்கூடிய திருமலை குர்ஆன் வசனம், இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. இது அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லக்கூடிய ஒரு சட்டம். முக்கியமான சட்டங்களில் இந்த வசனமும் உள்ளது. இந்த வசனத்தை நீங்கள் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். ஈஸியாக விஷயம் புரிந்துவிடும். இந்த வசனத்தை அல்லாஹ் என்ன சொல்லலாம் தெரியுமா? அல்லாஹ் இருக்கிறான், படைத்தவன். அவன் இந்த நபியின் மீது ஸலவாத்தை செய்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய ஸலவாத் நபிகள் பெருமானார் பிறந்ததிலிருந்து உலகம் அழியும் வரை மறுமை கூட அல்லாஹ்வுடைய ஸலவாத், சாந்தி, நிம்மதி, அருள் இந்த நபியின் மீது இறங்கிக் கொண்டுதான் இருக்கும். இது குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். மலக்குகள் இருக்கிறார்கள், மாணவர்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? யா அல்லாஹ், முஹம்மது நபி மீது நீ ஸலவாத்தை இறக்குவாயாக, அருளை இறக்குவாயாக, கருணை புரிவாயாக என்று மலக்குகள் கேட்கிறார்கள். அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அதற்கு அடுத்து நமக்கு கட்டளை,
முஸ்லிம்களே, ஈமான் கொண்டவர்களே, நீங்களும் இந்த நபியின் மீது ஸலவாத்தை சொல்லுங்கள். நம்மளுக்கு கட்டளை இருக்கு. ஸலவாத் என்றால் என்னன்னு நினைச்சிட்டு இருக்கேன். பெரும்பாலான முஸ்லிம்களுக்கு ஸலவாத்னா என்னன்னு தெரியல, ஆரம்பிச்சாக்கிறது தெரியல. ஞாபகம் அஜர்பர்கள் ஸலவாத்னா என்னன்னு தெரியல, சஹாபாக்கள் மக்களுக்கு தெரியவில்லை. கவனிச்சுக்கிடுங்க. இந்த வசனம் இறங்கிய மாத்திரத்தில் சஹாபாக்கள் மக்கள் எல்லா சஹாபாக்களும் ரசூலுல்லாஹ் போறாங்க. யார் ரசூலுல்லாஹ், இது என்ன புதுசா ஒரு சட்டம் வருகிறது, ஸலவாத் சொல்லணும்னால முதல்ல இருந்த சட்டம் ஒன்னொன்னா இஸ்லாம் விஷயம் நான் சொல்லல. ஆரம்பத்தில் நம்மளுக்கு ஸலவாத் தெரியும், எப்படி சொல்லணும்னு தெரியாம இருக்கும். ரசூலுல்லாஹ் போய் சஹாபாக்கள் கேட்டார்கள், கைஃப நுஸல்லி அலைக், உங்கள் மீது ஸலவாத் சொல்வதால் எப்படி யார் சொல்லலாம்? இந்த கேள்வி நல்ல கவனிப்பார்கள். ஸலவாத் என்றால் என்ன என்று சஹாபாக்களுக்கு தெரியாததால் ரசூலுல்லாஹ் போய் கேட்கிறாங்க. ஆனால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட சஹாபாக்கள் மக்கள் அரபி மொழியில் தெளிவானவர்கள், தேர்ச்சி பெற்றவர்கள். அரபி மொழி எழுத தெரியும் சஹாபாக்களுக்கு, பேச தெரியும், கவிதை புனைய தெரியும், கவிதை இயற்ற தெரியும். ஆனால் ரசூலுல்லாஹ்வுக்கு எழுதவும் தெரியாது, எழுதி பார்த்து படிக்கவும் தெரியாது. நம்மளை கேள்விப்பட்டிருக்கோம். எத்தனை ஓதுவீராக என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார், மானபி காரியின், எனக்கு ஓத தெரியாது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனக்கு ஓத தெரியாது, மற்றவங்க ஓத தெரியும். இவன் 10 வயசுக்குள்ள ஓதும், ரசூலுல்லாஹ்க்கு 40 வயசு, ஓத தெரியல. ஓதுவீராக ஜிப்ரீல் சொல்கிறார், மானபி காரியின், நான் ஓதக்கூடியவன் இல்லையே, எனக்கு படிக்க தெரியாது, எனக்கு ஓத தெரியாது என்றார்கள் நபிகள் நாயகம். இதெல்லாம் எதிர்பார்ப்பு பேசுவாங்க, திரும்ப திரும்ப சொல்லி கடைசியாக என்று ஓதுகிறார். ஓத தெரியாது என்பது மட்டுமல்ல, இன்னொரு வசனத்தை சொல்கிறேன். மா தத்ரீமல் கிதாப் வல் ஈமான், முஹம்மதே, வேதம் என்றால் என்ன என்று உமக்கு தெரியாமல் இருந்தது, ஈமான் என்றால் என்ன என்று உமக்கு தெரியாது. யாருக்கு தெரியாது? ரசூலுல்லாஹ்க்கு. குர்ஆன்னா என்ன, ஈமான்னா என்ன, இஸ்லாம்னா என்ன, தொழுகைனா என்ன, நோம்புனா என்ன ரசூலுல்லாஹ்க்கு தெரியாது. நான் சொல்லல, இல்ல குர்ஆன்ல இந்த வசனம் இருக்கு. எந்த இடத்துல இருக்கா இல்லையா? மா தத்ரீமல் கிதாப் வல் ஈமான், இதெல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளைகள், திருமறை குர்ஆன் வசனங்கள். முஹம்மதே, வேதம் என்றால் என்ன என்று உமக்கு தெரியாமல் இருந்தது, ஈமான் என்னன்னு தெரியாது, தொழுகை நோன்பு ஸகாத் எதுவுமே ரசூலுல்லாஹ்க்கு தெரியாது. இதுக்கு அர்த்தம் என்ன? ஒவ்வொன்றாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிப்படியாக அல்லாஹ் ரசூலுல்லாஹ்க்கு சொல்லிக் கொடுக்கிறான். குர்ஆனே ரசூலுல்லாஹ்க்கு தெரியாமல் இருக்கு, நம்ம மற்றவர்களுக்கு தெரியுமா? ரசூலுல்லாஹ்க்கு தெரியாமல் சொல்லிக் கொடுத்தாங்க. ஆக இஸ்லாம் என்பதை, வேதம் என்பதை முஹம்மது நபிக்கு கற்றுக் கொடுத்தது அல்லாஹ். நபிகள் பெருமானார் சொந்தமாக உண்டுவதில்லை குர்ஆனை. இதை விளக்குங்க எல்லாரும். ஒரு ஸலவாத்தை கூட ரசூலுல்லாஹ் சொந்தமாக உண்டுவட முடியாது. ஒரு சுப்ஹானல்லாஹ், ஒரு அல்ஹம்துலில்லாஹ், ஒரு அல்லாஹு அக்பர், இது கூட ரசூலுல்லாஹ்க்கு தெரியாது. ஒவ்வொரு தான் அல்லாஹ் சொல்லிக் கொடுத்து அதை நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அதனாலதான் ஸலவாத்னா என்னன்னு சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வை கேக்குறாங்க. மேட்டர் தான் அல்லாஹ்விடத்திலிருந்து ஒவ்வொரு சட்டமும், சுப்ஹானல்லாஹ் என்ற ஒரு சாதாரண திக்கிலிருந்து மொத்த குர்ஆன் சட்டமும் அல்லாஹ்விடத்திலிருந்து ரசூலுல்லாஹ்வுக்கு வந்தது. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுங்க, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். இந்த ஸலவாத்தை தான் நபிகள் நாயகம் சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எல்லாரும் யோசிச்சு பாருங்க. இப்ராஹிம் நபி என்று சொன்ன மாத்திரத்தில் அவருக்கு நினைவு கொள்வது ஹஜ் பண்ணார். ஹஜ் பண்ணாலும் அந்த எல்லாருக்கும் வந்துடும். ஆடா
இருக்கிறது, மாடு இருக்கிறது, ஒட்டகம் இருக்கிறது வந்துடும். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹஜ் நாளை மட்டும் நினைக்க வேண்டிய ஆளா இல்ல. ஒவ்வொரு நாளும் நாம் தொழுகையில் இப்ராஹிம் நபியை சொல்கிறோம். நமக்கே அது சிந்தனை இருந்ததில்லை. இன்றைக்கு உலகத்தில் எத்தனை கோடி முஸ்லிம்கள் இருக்காங்க? 200 கோடியை தாண்டி விட்டது முஸ்லிம்கள். 200 கோடி. மொத்த உலகத்துல 200 கோடி முஸ்லிம்கள் இருக்கான். இந்தியாவுல 25 கோடி தாண்டி. இந்தியாவுல உலகத்தில் 200 கோடி முஸ்லிம்கள். இந்த 200 கோடி பேர்ல 20% முஸ்லிம்கள் தொழுதால் கூட ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகை. 5 வேளை தொழுகையில் 200 கோடி முறை நீங்கள் சலாத்தினால் ஓதணும். 200 கோடி. ஒரு நாளைக்கு 200 கோடி தொழுகை மட்டும். அவர் நபிலான தொழுகை, சுன்னத் தொழுகை, வாங்குடைய துவா இப்படி எடுத்துக்கொண்டால் ஒரு நாளைக்கு பல 100 கோடி சலவாத்தை நாம் ஓதிக்கொண்டிருக்கிறோம். சலவாத்துக்கு அர்த்தம் என்ன பார்த்து அவர் ரசூலுல்லாஹ் புகழ்ந்தது நம்ம பார்ப்போம். அர்த்தத்தை முதல்ல பாருங்க. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம். யா அல்லாஹ், எங்க நபியின் மீது நீ அருள் செய்வாயாக. இப்ராஹிம் நபிக்கும் இப்ராஹிம் நபி குடும்பத்திற்கு அருள் செய்ததை போல எங்கள் நபிக்கு அருள் செய்வாயாக. ஸலவாத் என்பது அல்லாஹ்விடத்தில் நாம் ரசூலுல்லாஹ் கேட்கக்கூடிய துஆ. அவ்வளவுதான். துஆனை அதிர்பார்த்து என்ன சொல்றாங்க? ஸலவாத். ஸலவாத் என்பது உலக முஸ்லிம்கள் அல்லாஹ்விடத்தில் நபிகளுக்காக செய்யக்கூடிய பிரார்த்தனை, வேற ஒண்ணு கிடையாது. ஸலவாத் அதுபோலதான் சலாம். அந்த வசனத்திலே இருக்கு, சல்லு அலைஹி வ சல்லிமு தஸ்லீமா. இந்த நபி மீது ஸலவாத்தை சொல்லுங்கள், சலாமையும் சொல்லுங்கள். ரெண்டு பேர் வசனத்தில் இருக்கு. வசல்லிமு தஸ்லீமா, இந்த முஹம்மது மீது ஸலவாத்தையும் சொல்லுங்கள், சலாமையும் சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி சொல்றோமா? ஸலவாத்ல அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி அத்தியாயத்தில் வரும். இந்த நபியின் மீது சலாம் உண்டாகட்டுமாக. ரசூலுல்லாஹ்க்கு சலாம் சொல்லணும். அது குர்ஆன்ல சொல்லல. எப்படி சலாம் சொல்ல வேண்டும்? உரைநடையாக சலாம் சொல்ல வேண்டும். பேச்சு நடையாக சலாம் சொல்ல வேண்டும். பாட்டு பாடிக்கொண்டு சலாம் சொல்லக்கூடிய ஒரு வழக்கம் இஸ்லாத்தில் இல்லவே இல்லை. சவால் இந்த அதற்கு ஆதரவாகும். ஆலிம்சாக்களே, ஹஜரத் மார்களே, உலமா பெருமக்களே, சஹாபா பெருமக்கள் என்றைக்காவது ஒரு நாள் ரசூலுல்லாஹ் போய் பாடிக்கிட்டே சலாம் சொன்னாங்களா? எப்படி? யா நபி ஸலாம் அலைக்கும். ஒவ்வொரு பாட்டா படிச்சுக்காங்க. சலாம் அலைக்கும் யா ரசூல், சலாம் அலைக்கும் யா ஹபீப், சலாம் அலைக்கும் ஸலவாத்துல்லாஹி அலைக்கும். இது பாட்டா? சலாம் சொல்லணும். சலாம் கிடையாது, பாட்டு. எப்படி பாட்டு வரைக்கிறது? ஒரு அஜெண்டா கருத்து வர்றாரு, அவரை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும், அவர் அலைக்கும் அஜெண்டா பாருங்க. எல்லாரும் போய் சலாம் அலைக்கும் மோதினாரே சலாம் அலைக்கும். என்ன பாட்டு படிக்கல. அத்தா பாக்குறீங்க, அத்தா சலாம் அலைக்கும், அம்மா சலாம் அலைக்கும் பாடிட்டு சொல்றீங்களா? அத்தாவே சலாம் அலைக்கும், அம்மாவே சலாம் அலைக்கும், மாமியாரே சலாம் அலைக்கும், மருமகனாரே வஅலைக்கும் சலாம். குடும்பம் என்னன்னு சொல்லுவான். ஏன் இது ஸலவாத் இல்லை, சலாம் இல்லை, இது பாட்டு. பாட்டை போய் நிறுத்தி இபாதத்தை சொல்லுங்க, அனைச்சவன் சொல்லல. பாட்டுக்கு அமலாகும் ஒரு சாதாரண ஒரு விஷயங்க. இதுக்கு மிகப்பெரிய அறிவு வேணும். 10 வயசு பிள்ளைக்கு சொல்லிடணும். ஒரு 10 வயசுல பாடிட்டு சார்ந்து வருவான். பிறனை பார்த்து, அண்ணத்தை பார்த்து, அண்ணனை பார்த்து சாரம் சொல்ல. பெண்கள் காற்றே கொஞ்சம் நில்லு, கொஞ்சம் நில்லு, எங்கள் சின்ன நபியிடம் போய் சொல்லு, சலாம் சொல்லு. இது பாட்டா? சலாம். இது சலாம்னா யாருமே முன்னாடி போக வேண்டாம்.
போக வேண்டிய வந்தாரு போக வேண்டாம். கலக்கத்திலே கலத்துக்கவா போய் சலாம் இருக்கவா அந்த காலத்து சொல்லிட்டு வந்து ரசூலோட சலாம் என்ன ரசூலா அரசாங்க சொல்லுவாடா இருக்கா பாட்டு சலாம் ஆகுமா? பாட்டு சலமாகாது. நல்ல கருத்துள்ள பாடுவை நாங்கள் எதிர்க்கவில்லை. ஆத்தாகே சந்துருமா ராத்து ஆதி, இது ஹிந்தி பாட்டு எனக்கு தெரியாது, அர்த்தம் தெரியாது, அந்த பாட்டு தெரியும். आतागे चंद्रमा रात आरी रहने जाए तेरी मेरे बात आरी मुलाकात आरी आतागे चंद्रमा सल्लो बिना बेची मामी बड़ा बोलवाएंगे पांच लेटर नाम बोल रहे हैं सल्लो बिना बेची मामी على شفيع الأنام حبيبي روحي العظام عليه أذكى سلامي إن بيتا أنت ساكنه ليس محتاجا إلى السرور نور நியாயமா மாறலாமா. நான் ஒரு ஹிந்தி பாடுறேன்னு சொல்லுங்க. आतागे चंद्रमा रात आरी तीनोरे न्यायमा मारलामा सल्लो बिना बेती मामी 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 मामा पट्टिया சின்ன பிள்ளையோட செய்தி அளவுல மோதுது இருக்கு. இவைகளெல்லாம் பாடல்களா இபாதத்தா வணக்கமா அமலம் லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்கு, சுப்ஹானல்லாஹ் இருக்குது, அல்ஹம்துலில்லாஹ் திக்ரு, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது ஸலவாத்து, ஸலாத்துல்லாஹ் ஸலாமுல்லாஹ் அலா தாஹா ரசூலில்லாஹ். இதெல்லாம் பாட்டு பாடல்கள் சலாமா. பாடல்கள் சலாமாக ஏன் தெரியுமா? பாடல்களை இஸ்லாம் அனுமதிக்கவும் செய்யாது. நல்ல பாடலாக இருந்தால் ஓகே. அதாவது எப்படினாங்க, ஆட்டுக்கறி இருக்குல்ல, ஆட்டிறைச்சி ஹலாலா ஹராமா முறையா பிஸ்மி சொல்லி அர்த்தம் ஹலால். ஒரு ஆடு தானா செத்தா ஹராம். பண்டிகை ஹலாலா ஹராமா ஹராம். அந்த பண்டிகையோட பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஹலாலா ஹலாலா இருந்தாரு. பண்டிகைங்கிறான், ஆட்டுக்கறி எப்படி தின்பதில் ஹலால் ஹராம் இருக்கிறதோ அதுபோல பேச்சில் ஹலால் ஹராம் இருக்கிறது. நல்ல பேச்சு கெட்ட பேச்சு, நல்ல உணவு கெட்ட உணவு, அதுபோல கவிதைகளில் பாடல்களில் நல்ல பாட்டு கெட்ட பாட்டுக்கு முதல்ல கிடைக்கிறது. நல்ல பாட்டு இருக்குது, கெட்ட பாட்டு இருக்குது. தீன் வரை நியாயமா மாறல பட்சத்துல அந்த அடியை நல்ல கவிங்க படிச்சு காட்டு. வாசல் வழிதோறும் கையேந்தி நின்று கெஞ்சும் எளியோரின் துயர் கோலம் கண்டு நெஞ்சம் இறங்காமலே கொஞ்சம் வழங்காமலே நாவு கூசாமல் நிலை மாறி ஏசலாமா தீனோரே நியாயமா. வாசல் வழிதோறும் கையேந்தி நின்று ஒரு கஷ்டப்பட்டு வரலாம், வாசல் வந்து நிற்கலாம். கெஞ்சும் எளியோரின் துயர்கோலம் கண்டு நல்லாதவே தாங்கையா அவன் கேட்கிறான். நெஞ்சம் இறங்காமல், கொஞ்சம் கூட இறக்கப்படாம, கொஞ்சம் வழங்காமல், தர்மம் போடாம அவனை போய் திட்டிய அவனுக்கு கொஞ்சமாவது அறிஞ்சிருக்கான்னு கேட்கிற பாடல அப்படியான கருத்து. வட்டி தொழிலாளி கிடைக்கின்ற லாபம் ஏழை எளியோரின் எரிகின்ற தீபம். அருமையான வரிகள் கவிதை கூப்ப. வட்டி தொழிலாளி கிடைக்கின்ற லாபம். இது அருமையான அடிகள். அருமையான அடிகளை பாடலாமா? பாடலாம். ஆனால் அருமையான அடிதான் மீசிக்கு கலந்து விட்டால் ஒரு நல்ல அடி தப்பான அடியாக மீசி கூட இருக்கிறதுல நீங்க ஹராம்ல பன்னிக்கறி ஹராமாக்க வந்துள்ளே, மீசி கறி அடித்து நொறுக்க வந்துள்ளே. இது அறிவுமான பன்னிக்கறி ஹராமாக நான் வந்திருக்கேன், மீசி அடித்து எதிர்க்க வந்திருக்கேன்.
பத்திரிகை எப்படி ஹராமோ அது வீழ்ச்சிக்கு ஹராம். சரியா? இப்போ ஒரு பாயிண்ட் சொல்றேன். நபி வழி நடந்தால் இல்லை. ஏன் பாட்டா படிக்க நினைக்காதீங்க. இந்த மௌலுத தூக்கி குப்பையில வீசணும். இந்த மௌலுது பாட்டு கச்சேரி, சினிமா பாட்டை விட கேட்டு எடுத்துட்டு போறேன். சும்மா சொல்லிட்டு போல, முட்டாள்தனமா சொல்லிட்டு போல. சினிமா பாட்டை விட மௌலுது கேட்டு நான் புரிய வச்சிருந்தேன். பாட்டு பாருங்க, பாட்டு தான். நீங்க ஒரே நியாயமா மாறலாமா சொல்றாரு. நல்ல கருத்துள்ள பாடலை பாடுகிறார். ஹராம் ஹராம் இருக்கா இல்லையா? ஆட்டுக்கறி ஹராம், பட்டுக்கறி ஹராம். அதுபோல இறைச்சியில் ஹராம் ஹராம் இருப்பது போல பாடல்களில் ஹராம் ஹராம் இருக்குது. நபி வழி நடந்தால் நரகமில்லை ஒரு பாட்டு. அதை நாடாத பேர்களுக்கு சொர்க்கமில்லை சொர்க்கமில்லை. ஒரு கையில் இறை வேதம், மறு கையில் நபி போதம். நம்ம அர்த்தம் வேணுங்கிறோம். பாடப்படுகிறாங்க. ஒரு கையில் இறை வேதம், மறு கையில் நபி போதம், இரு கையில் நம்ம கண்ண தாயக்கம், கண்களில் ஏன் இந்த கலக்கம், தொழுதால் தீரும் தொல்லையாகும். அப்படிதான் படிக்கிறோம். நடந்தால் நரகங்களை கருத்து. இந்த பாடல் படிச்சுக்கிட்டு ஒரு அழகான கருத்தை சொல்லிக்கிட்டு கூட ஹராம செய்தானே எப்படி நடந்தது? ஹராம் இல்லாமல் ஹராமை கலத்து விட்டால் நல்லது கெட்டதாயிருக்கும். புரியுதா அவனுக்கு? உதாரணமா ஒரு தட்டு பிரியாணி பிரியாணி முறையை அறுத்து என்ன கவலை அப்படியே இருக்கட்டும். ஆட்டுக்கறி அறுத்து நல்ல பிரியாணி பிஸ்மில்லா சொல்லி அறுத்து பிரியாணி போட்டு கட்டினதே வச்சிருக்கு. கட்டினதே வச்சிருக்கு ஆட்டுக்கறி. அப்போ என்ன செய்தா ஒரு கொஞ்சம் கல்ல பிரியாணி சாப்பிடுவான். இந்த பக்கம் பிரியாணி நல்ல பிரியாணி சொல்லுவான். ஒரு கையில் சங்கரம், இன்னொரு கையில் சாக்கடை, தண்டை பூசாலை வராது. முட்டாளெல்லாம் அப்படி செய்வான். அதுபோல கெட்டதையும் நல்லதையும் கலந்து பாடல்கள் இருக்கு. மியூசிக் மட்டும் வராம இல்ல, பாடல்களே தப்பான பாட்டு இருக்கு. நான் சொல்றேன் ஒரு சில பாட்டு தப்பான பாட்டு. என்ன பாட்டு? அருள் மழை பொழிவாய் ரஹ்மானே. இது ஒரு பாட்டை துவாவா கேட்கிறேன். முதல்ல பாட்டை சலாம சொன்னாரு. சலாம் பாட்ட இது துவா. அருள் மழை பொழிவாய் ரஹ்மானே. ஆழமெல்லாம் அழகாய் படைத்தோனே, அண்ணன் நபியை பிறந்தோனே, அருள் மழை பொழிவாய் ரஹ்மானே. இது தப்பான கருத்து, அருமையான கருத்து. இந்த அழகான கருத்தை நீதி கருத்து வராமல் இருக்கிறது. அது மட்டுமல்ல, மழையை எல்லா இடத்தில் கேட்க வேண்டும் என்று குழந்தைக்கு தெரியும். 10 பேர் வைக்கிறாங்க. மழை காரணம் யாரெல்லாம் விளைவு செய்வாயாக பிள்ளைகளுக்கு தெரியும். பாடலாக என்ன செய்யலாம் தெரியுமா? இந்த பாட்டுக்கிற பேர்ல மழை எங்க இன்னொரு பாடு சொல்லி சேர்ந்து வர்றேன். அருள்மழை பொழிய வேண்டும் ஐயா. ஒரு ஐயாவை கூப்பிடலாம். இந்த ஐயா கடைசியில் இருக்கு அந்த பாட்டுல. அருள்மழை பொழிய வேண்டும் ஐயா, எங்கள் அல்லது நீங்க வேண்டும் ஐயா, உங்கள் கருணை எனக்கு வேண்டும் ஐயா, எனக்கு பட்டது இரவு போதும் ஐயா. இந்த ஐயா நீ எங்கே 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 சகுல்கிறாரே, நான் உன் வாசல் தேடி வந்தோம் ஐயா. அதற்கு போய் மழையை கேட்கிறேன். முட்டா பெற்றாங்க இஸ்லாமிய பாடல், முஸ்லிம் படத்தில் எழுதப்பட்டாருமா? மழையை அந்த இடத்தில் கேட்க வேண்டும் சொல்லிட்டு இன்னொரு பாட்டுல உன் வாசல் தேடி வந்தோம் ஐயா ரஹ்மான் 12 போய் சொல்றோம். ஒரு பாட்டுல இன்னொரு பாட்டு எத்தனை சொல்றாங்க? 46 போய் சொல்றோம். இது எப்படி நல்ல பாட்டு? இப்படி நல்லதும் கெட்டதும் இனியும் ஹனீஃபா பாட்டை இருப்பது போல சினிமா பாட்டு இருக்கிறது. இருக்கிறது சினிமா பாட்டு உதாரணத்துக்கு
தனிமையில் இனிமை காண முடியுமான ஒரு பாட்டு வந்து முந்தி ஒரு கவிஞர் எழுந்தது. உண்மையிலே இனிமை காண முடியுமா, இதெல்லாம் போட்டு வருவாங்க. யா கேரி மந்தராஹதபு ஃபைதல் பஹர வல்லுஜதி அந்த முஞ்சினா மினல் பல்வா திரிபூஹு பிஹான நீல் அரதி தனிமையிலே அப்படின்னு ஒரு பாட்டு. எங்களுக்கு மோதல் தெரியும், மாதிரி வழங்குறீங்க. மோதல் தெரியாம கூடாது, தெரியும். தெரியாதெல்லாம் செய்ய முடியாது. ஒருத்தர் களவாக தெரியும், 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 தெரிஞ்சும் செய்யாமல் இருக்கலாம். தப்பு செய்ய தெரிந்து செய்யாமல் இருப்போம்னா நீமா புத்தகம் தெரியாமல் இல்லை. தண்ணீர் இனிமை காண முடியுமா போட்டு வரும். பனிமலையில் தவறு இருக்கும் மாமுடிவும் எப்படி கொண்டு வந்து பண்றான்னு பாருங்க. பனிமலையில் தவறு இருக்கும் மாமுனி, முனிவருக்கு முனிவர் அவர் படைகளை பறவை வரும் காவலன் ஒரு அரசன், கவிதையில் நிலை பறக்கும் பாவலன் ஒரு கவிஞன். இவங்கெல்லாம் தனிமையை இனிமை காண முடியாது. தெரியாத இந்த அவதியெல்லாம் போற்றும் ஆண்டவனாயினும் ஆண்டவரை தனிமையை காண முடியாது. கடவுளுக்கு கொண்டாடி வளர்க்கிறான். புரியுது? ஏன் இந்த மனுஷனை பார்த்து பார்த்து கணவன் மனைவி புள்ள குட்டி பேசி பார்த்து நல்லா இருக்கும், புள்ள இருக்கும், பேர இருக்கும் நினைச்சிட்டு இருக்கான். படைச்சவன எப்படி இருக்கணும் இல்ல. சினிமா பாட்டு பெருசு அவங்க பத்தி சினிமா பாட்டு ஒரு முஸ்லீம் படிக்கலாமா? ஒரு முஸ்லீம் எடுக்கலாம், அவங்க மனைவி கேட்கலாமா? இந்த மாதிரி கவிதைகள் எப்படின்னு பாருங்க. யாவந்தமாதா இவனும் போட்டு வர்றேன். முதல்ல அஸ்ஸலாமு அலைக்கும் யாருக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் படிச்சிட்டேன். முதல்ல ஒரு அடியா இருக்கு. யாமந்தமாதாவது கேட்கறதுக்கு அருமையா இருக்கும். கேட்கறதுக்கு அருமையா இருந்தா வாழ்க்கை சொல்ல முடியாது. மீதிகளை கேட்கறதுக்கு எதிராக இருக்கு, ரத்தம் இருக்கு. இந்த கவிதை திரும்பி இருக்கீங்க. ஒரு பொய்யா சொல் கண்ணை உன் காதல் நான் தான் என்று அந்த சொல்லில் உயிர் வாழ்வே திரும்பியா பொய் சொல்ல போதுமா? ஆலோசிட்டே வந்துடும். இந்த கவிதை திருப்பி நினைக்கிறீங்க. முஸ்லீம் கவிஞரா இருந்தாலும் சரி, சினிமா கவிஞரா இருந்தாலும் சரி, மூணு ஏற்கக்கூடிய புத்தக கவிஞரா இருந்தாலும் சரி, எல்லாம் இருந்தாய். உதாரணத்துக்கு ஒன்று நான் சொல்றேன். யாமந்தமாதா இன்னும் எவ்வளவு பெரிய கப்பல் நான் சொல்லிட்டு திரும்ப இருக்கிறேன் சொல்லுவேன். அதெல்லாம் பொறுமையா கேட்டு அப்புறம் முடிப்பாங்க. ஆரம்பத்தில் வந்துடுவாங்க. யாமந்தமாதா வஜித்தரம் துவாய் தருப்புவர் கரம் ஃபலுசுபிமன் ஹல்லல் ஹரம் வநூருஹு அம்மல் பிலாத். நீராது ஓடுகிற வார்த்தை. நீராதுதான் பிறந்த நாள் அல்லது பிறந்த இடம். மோடுகிறான் பிறந்த இடம் தான். நீராது போல பெருசா ஒண்ணு இல்லாது, சாதாரண பிறந்த. இந்த நீரா இருக்கிற வார்த்தை குரான்ல இல்லவே இல்லை. ஷைத்தான் குரான்ல இருக்கு. ஷைத்தான் பகைத்த குரான்ல இருக்கு. நீராது குரான்ல கிடையாது, ஆட்சி கிடையாது. ஏன் பிறந்த நாள் இது கிறிஸ்தவர்கள் கொண்டு வந்தது, இஸ்லாமிய கலாச்சாரம் கிடையாது. கொண்டாடவே இல்லை. ஒரு வார்த்தையை காட்டுது. காட்ட முடியாது. இல்லவே இல்லை. அவ பெருத்த இந்த இஸ்லாமிய கலாச்சாரமே கிடையாது. மீறதான் இல்லை. பிறந்த நாள் சுண்ணச்சமாத்தை சார்ந்த மக்கள் குறிப்பா சொல்றேன். நாங்க சொல்றோம், எங்கள் மீது இருக்கக்கூடிய கோபத்தில் நீங்க நாசமா போவாது. நீங்க மேல உங்க கோபமா தீர்ந்து வச்சுக்கணும். சுண்ணச்சமா சொல்லிட்டு நபி பண்ணிங்க.
நீ எதை சுண்ணத்து என்று சொல்கிறாயோ அந்த சுண்ணத்தில் இது இல்லவே இல்லை. ஒரு சவால சொல்ற உங்களுக்கு லாஜிக் தர்க்க ரீதியா ஒரு சவால உங்களுக்கு சொல்றேன். போயிட்டாங்க தொழுகை கடமையானதான் தொழுகை கடமையா? ஆமாம். என்ன ஆதாரம் கேளுங்க. இன்ன சலாத்த காலத்தில் கிதாபம் நோக்கூட்டா தொழுகை குறித்த நேரத்தில் தொழ வேண்டும் என்பது முஸ்லிம்களுக்கு கடமையாகும். தொழுகை நிலைநாட்டுங்கள் நூற்றுக்கணக்கான இருக்கிறது. நூற்றுக்கணக்கான இடத்துல இருக்கு. நோன்பு சுற்றுப்பாதை கடமையாக்கப்பட்டது இருக்கு. 2-3 இடத்துல இருக்கு. ஜக்காத்து வாக்கு சக்காத் குணங்கள் இருக்கு. போய் ஜக்காத்து ஆதாரம் தொழிலுக்கு ஆதாரம் நோக்கு ஆதாரம் கொண்டாடுகிறாங்க. காத்தீங்க மூழ்துவதற்கு ஆதாரம் என்ன? மூழ்துவது முன்னோர்கள் குரானுக்கு தொழுகைக்கு கேட்கணும். குரானை காட்ட முடிஞ்ச மூழ்கியே காட்ட முடியாது. இல்லை குரான் இல்லை, இல்லை. சவால் தவறாக தொழுகைக்கு குரானை காட்டிய தாய்மார் நோன்புக்கு குரானை காட்ட முடியுது. அறிந்தால மூழ்கி காட்ட முடியவில்லை. இல்லை சொல்றோம், பயந்து சொல்லல, நல்லெண்ணத்தில் சொல்றோம். எங்கள் மீது உங்களுக்கு கோபம் இருக்கலாம். நான் சொல்லும் விதத்தில் கோபம் இருக்கிறேன். சொன்ன பிரார்த்தனை கேட்கிறேன். நான் கேட்கும் கேள்வி இருக்கா? எங்க வேற கோபத்துல நீங்க அண்டா பெரிய தேச பேசாவா எங்களுக்குன்னே பத்தாது. ஒரு இடத்துல நீங்கள் ஒரு மீதான கமிஷனர் கொண்டாடுகிற கூட்டினா மீடியா பாருங்க. நீ முதல்ல டெவலப் செய்ய எதிர்ப்பதற்கு நடப்போம், விட மாட்டோம். ஏன் நபி வழியில் இருக்கிறது. இஸ்லாமிய என்ற பெயரில் செய்யாதா வழக்குகளால் நடத்துவது போறோம். தேவையற்றது. நபியின் பெயரை சொல்லிக் கொண்டாடுங்க. அல்லாவின் பெயரை சொல்லிக் கொண்டாடக்கூடாது. தப்பு 2 வகை இருக்கு. சாராய ஹராமா ஹராமா சும்மா சாராய எழுதி போடுறோம். இன்னொரு சுபஹானல்லாஹ் சாராய சாராய இஸ்லாமிய சாராய ஆக்கப்படணும். அவங்களுக்கு சாராய குடிச்சுட்டு அப்பா சூப்பர் அப்படி நம்மளுக்கு போவார இவன் குடியாருன்னு சொல்லிட்டு போயிடும். இன்னொரு சாராய போயிடும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் செய்யல செருப்பாலே சாராயத்தை பிஸ்மில்லா சொல்லி அல்ஹம்துலில்லாஹ் சொல்றீங்க. ஏன் இஸ்லாத்தில் இருப்பவரை கட்டுகிறான். அதுதான் அக்கிரம் பண்ணணும். இதுதான் விஷமத்தனம் பண்ணணும். இந்த விஷமத்தனம் யூதர்கள் யூதர்கள் இஸ்லாமிய முஸ்லிம்கள் ஆக்கியிருக்காங்க. உலகத்திற்கு மனித ஜென்மத்திற்கு ஒரு எதிரான ஒரு படைத்திற்கு சொன்னா அது யூத படைப்பு. ஷைத்தான் படைச்சவன் நல்ல யூதர்கள் படைச்சதுங்க. இந்த பெரியவெல்லாம் என்ன செய்வானா நல்லவர்கள் மீது ஒரு நல்லதை கெட்டதோடு கலந்து பண்ணுவாங்க. எப்படி பாருங்க சொல்லி செய்து வரேன். நபிகள் நாயகத்தா இருக்கிறார்கள். காபத்துல்லா முதல்ல தொடங்குறாங்க. காபத்துல்லா வெற்றி அடைந்து வெற்றி வாகை சூழி இஸ்லாமிய ஆட்சி வந்த பொழுது காபத்துல்லா தொடங்கத்துக்கு ஆரம்பிச்சுள்ளாங்க. காபத்துல்லா தொடங்குறாங்க. உள்ள பார்த்தா இப்ராஹிம் சிலை இருக்கு, இஸ்மாயில் சிலை இருக்கு. பார்த்து சொல்ல வந்து படுவதற்கு சிலையை பார்த்து சொல்லுவாங்க. சிலை இருக்கக்கூடிய கோணம் இப்ராஹிம் நபி ஜோதியக்கார மாதிரி கையில ஜோதியம்
இப்ராஹிம் ஜோசியம் பார்த்தாருங்கிறான். என்ன சொல்ல ஜோசியம் பயங்கரமான சிறுக்கு அறாம ஒரு இறை தூதர் ஜோசியம் பார்த்தாருன்னா இப்ராஹிம் உழைக்கிறது. இந்த பிஸ்மில்லா சொன்னா விஷமம் சாராயத்தை சுண்ணத்தாக்க பார்க்கணும். சினிமாக்கார சினிமாவை சுண்ணத்தாக்க பார்க்கிறேன். மூணு சுண்ணத்தாக்க பார்க்க சினிமா பாட்டு இருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க சினிமா பாட்டு கோவம் கிடையாது, தப்புட்டு போயிடுவோம். போகுது வெறித்தனமாக இருக்கணுங்க. இருப்பதாக காட்ட பார்க்கலாம், இஸ்லாத்துல உள்ளது காட்ட பார்க்கலாம். நபி இருக்கிற யாருக்கு சலாம் வரைக்கும் சலாம் இஸ்லாத்துல உள்ளது. நபி இஸ்லாத்துல உள்ளவங்க சலாத் இஸ்லாத்துல உள்ளது. பாட்டு பாடிய மாற்றம் இப்ப ஒரு தலாவரத்துல வெளிச்சல. அவ நல்ல கவிதை தப்பா கேட்க, நல்ல கவிதை தப்பா தப்பு இல்ல. சஹாபாக்கள் கவிதை படித்தார்களா இல்லையா அப்படி கேட்பாங்க. படித்தார்கள். உடனே கூட வைக்கிறீங்க அலா குல்லு ஷைஇன் மா ஸல்லல்லாஹு பாத்திலா. இது ஒரு கவிதை பாட்டு, அரபி பாட்டு. அலா குல்லு ஷைஇன் மா ஸல்லல்லாஹு பாத்திலா. இந்த கவிதை புகாரியில் கவிதை சொல்றான். இந்த கவிதையை சொன்னது புகார் இருக்கு. சொன்னது யாரு? இந்த கவிதை புகாரில் இருக்கிறது. இந்த கவிதை இயற்றியது யார் தெரியுமா? முஸ்லீம் இல்ல, ஒரு யூதர் கவிஞர். அவன் பேர் நபீத். அவன் பேரு நபீத். அவன் ஒரு யூதர், முஸ்லீம் இல்ல. அவர் சொன்ன கவிதையை நபிகள் சொல்கிறான். விஷயமாக இந்த கவிதை அருமையாக இருக்கிறது. இந்த கவிதையில் ஈமான் இருக்கிறது. அந்த கவிதை ஏற்றக்கூடியவர்கள் உள்ளத்தில் ஈமான் இல்லை சொன்னாங்க. ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவரை தேவன் என்று போற்றுவோம். ஈமான் தானே. ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். ஒன்றே குலம் ஒருவரை தேவன். இது சினிமா பாட்டு. சினிமா பாட்டுல வருது. ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். ஈமான் அல்ல, ஈமான் சொல்லுது. அதுபோல ஒரு கவிஞர், யூத கவிஞர் சொல்றான். அந்த கவிதையை ஈமான் இருக்கிறது. நாங்கள் சொல்றதா என்ன ஈமான் இருக்குது? தெரியுமா? அல்லாஹ்வை தவிர இந்த உலகத்தில் அனைத்தும் அழிந்து போகக்கூடியது என்பது உண்மை. அல்லாஹ் மட்டும்தான் இருப்பான், எல்லாம் அழிஞ்சிடும். அவ அல்லாஹ் மட்டும் இருப்பான்னு எழுதுகிட்டா அவ அல்லாஹ் மட்டும் தொடர்ந்து விட்டா போயிருந்தேன். அவ அல்லாஹ் மட்டும் எழுந்து கடவுள்னு அல்லாஹ் தவிர எல்லாம் அழிஞ்சுமோங்கிற காபத்துல அழிஞ்சிடும், குர்ஆன் அழிஞ்சிடும், உலகமே அழிஞ்சிடும். அல்லாஹ் மட்டும் மீதி இருந்தான். இதை ஏன் ரசூலுல்லாஹ் பாராட்டினாங்க? சொல்லுவன் நாளை அப்பா இருக்கிறார்கள். மனிதர்களை ஜின்களை எதை பொய்யாக்க போகிறீர்கள்? இந்த உலகமெல்லாம் அழிந்து ஒரு இறைவன் மட்டும்தான் மீதி இருப்பார். அழிச்சுட்டு அல்லா மட்டும்தான் இருப்பான். அது பொய்யா? அப்படி கேட்கலாம். இறைவன் மட்டும்தான் மீதி இருப்பான், எல்லாம் அழிந்து போகும் என்பது குர்ஆனில் உள்ள சட்டத்தில் ஒன்று, அல்லாஹ்வுடைய வல்லமையில் உள்ளது. அந்த குர்ஆனில் உள்ள விஷயத்தை இந்த கவிஞர் அல்லாஹ்வுடைய விஷயமாக அல்லாஹ் வாக்குறார். அவன் கவிஞர்களை பொறுத்தளவுக்கு நல்ல கருத்தை சொல்வார்கள், தீய கருத்தை சொல்வார்கள். நான் ஏற்கனவே சொன்னேன்ல, ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவரை தேவர் என்று போற்றுவோம். நல்ல கவிதை, நல்ல கருத்து.
நிலைப்பாட்டுல கீழே இதய தெய்வம் நமது அண்ணா தோன்றினார். அண்ணாவுக்கு ஆரம்பிச்சான். ஒரே தெய்வம் சொன்னதே அண்ணாதான். ஒன்றே குலம் சொன்னது அண்ணா. ஒன்றே குலம் ஒரே தெய்வம்னு இந்த தமிழ்நாடு சொன்னது யாரு? அண்ணாதுரை. ஒன்றே குலம் ஒருவரை தேவர் என்று சொன்னார் அண்ணாதுரை. சொன்ன அண்ணாதுரையே இதே தெய்வம் அப்படின்னு. இப்பதான் கவி முட்டாளாக்குவான், நம்மள முட்டாளாக்குவான், நம்மள கிரிக்கலாக்குவான். அதனால பொருளாதாரம் எப்படி வருதுன்னா, உங்க அல்லம்னா உஷாரு ஆதாரத்தை உங்களுக்கு தர்றேன். உங்க அல்லம்னா உஷாரு இந்த மோகனருக்கு நாம் கவிதையை கற்றுக் கொடுக்கவில்லை. எண்பதில் அவருக்கு தேவையில்லை. என்னமோ கவிதமா சொல்றேன்னு நினைச்சிட்டு இருக்கான். நாங்களும் இதை சொல்றோம். ஆனா அல்லாவுடைய கட்டளப்பா இது. ரொம்ப தூரம் நீங்க அரசவனா போனால சூரத் யாசீன் எடுங்க. சூரத் யாசீன் யாசீன் சூரா தெரியாத முஸ்லிமே இருக்க மாட்டாங்க. சூரத் யாசீன் வருது. ரொம்ப அல்லம் ஷாகமா இருந்தாங்க. வாங்க நான் சொன்னேன். ஏன் இந்த மோதல்கள் கூடாது என்பதற்கு சில முரண்பாடுகளையும் சொன்னேன்.
இதற்கு ஆதாரங்களை உங்களுக்கு சொல்ல மோதல்களை பொறுத்த அளவுக்கு அது அரபி மொழியில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டு கச்சேரி. சினிமா பாட்டை விட கேளு, சினிமா பாட்டு தேவை. அவ்வளவு அகங்காரம், ஆணவம், திமிரு இந்த வார்த்தையில் இருக்கு. அழகா சொல்லி முடிக்கிறோம். கேட்கிறது நல்லா இருந்தா வைக்கிறாக்காதீங்க. படிக்கலாம். ஹீமாரும் 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 ஹீமா அதற்கா கீழா பொன் கீழா பொன் கீழா பொன் கீழா ஹிம்சீரும் ஹிம்சீரும் ஹிம்சீர் ஹைமாருன் ஹை இப்படியே வாங்குவீங்க. நீங்க எங்க பக்தியில போறேன் அர்த்தம் தெரியுமா? ஹைமார்னா கழுதை, கழுதை 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 இந்த கழுதை ஆங்கில ஹிமான்னு சொன்னேன். ஹிந்தினா பன்றின்னு அர்த்தம். டியூன் போட்டா உலகாது. அது மாதிரி எப்படி ஒரு முட்டாள்தனத்தை விஷமத்தை டியூன் போட பாருங்க. அது பொறுத்ததில் எதிரின் மௌலாக்க மோதமீரா ஹதமி அலார கபா தில்லௌலியாயி தூரா சிராமிக்கு நம்ம முகிந்திரத்தை எடுத்துருங்க. முகிந்திரம் வந்து உட்கார்ந்து செய்யறாங்க. ஏன் அவர்கள் ஹெட் இருக்காரு ஒளியாக்கள் தூக்கி வச்சிருக்காங்க. ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் நம்ம முகிந்திரத்துக்கு செய்யறாரு. அவரை தூக்கி உடத்தணும் வைங்க, மற்றவங்களை ஏமாற்றணும். இதுல என்ன பதில் தெரியுமா? இந்த கவிதையை இயக்கியவன் சொல்கிறான். என்ன சொல்றான்? அது பொருத்த முகிந்தின் அவர்களே நீங்கள் சொன்னீர்கள் மௌலாக்க உன்னுடைய எதிர்மான அல்லாவிடத்தில் அனுமதி பெற்று சொன்னீர்கள். அதாவது முகிந்தின் நினைஞ்சாராம், அல்லாட்ட அனுமதி கேட்டாராம். இதே பச்சை பொய். அல்லாட்ட அனுமதி கேட்க முடியுமா? முஹிதீன் அவர் என்ன இறை தூதரா, நபியா? அல்லாவோட தூதராங்க அவரு. நபிகளாருக்கு 400 வருஷத்துக்கு பிறகு வந்த ஒரு நல்ல மனிதர், அவ்வளவுதான். அவர் நல்ல மனிதர். அவரை விட ஒரு நல்ல மனிதரோட இப்ப நீங்க இருப்பீங்க. யாருக்கு தெரியும்? நான் நல்லவரா, முஹிதீன் நல்லவரா, நீங்க நல்லவரா, இருக்க நல்லவரா தெரியாது. மறுபடியில் தான் தெரியும். நபி அப்படி இல்லை. இறை தூதர் நல்லவர் தான். இறைநேசர் தெரியாது. இறைநேசரை பற்றி மரபில் கேள்வி எல்லாம் வராது. இறை தூதர்களை பத்தி எல்லாம் கேட்பான். அப்ப அந்த முஹிதீன் என்ன சொல்ல வர்றானா, அந்த கொல்தபில் எதிரின் மௌலாக்கமோ தமிழா முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி அவர்களே நீங்கள் அல்லாஹ்விடத்தில் அனுமதி கேட்டீர்கள். ஒரு பொய்ய ஆரம்பிக்கிறான். என்ன அனுமதி தெரியுமா? கதமி அலா ரகபாத்தில் அவுலியா, யா அல்லாஹ் இந்த உலகத்தில் உள்ள எல்லா அவுலியாக்களும், அவுலியாக்கள் இறைநேசர்கள் எல்லா அவுலியாக்களுடைய பிடரி, ரகபாத்னா பிடரி, அவுலியாக்களுடைய பிடரிகள் எல்லாம் என் காலுக்கு கீழே, கதமி என் காலுக்கு கீழே இருக்கணும் அப்படின்னு நீங்க அல்லாட்ட அனுமதி கேட்டீங்க. அல்லாஹ் அனுமதிச்சிட்டான். என்ன திமிரு இது! ஏன்னா மத்த அவுலியாக்களை சங்கில மிதிக்கணும் இருக்காரு முஹிதீன். இப்படி சொன்னா அவர் அவுலியாவா? நான் கேட்கிறேன். முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி அவுலியா இல்லன்னு ஆயிரும். முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி அவுலியாவா இருந்தா இப்படி சொல்ல மாட்டார்.
ஆணவ பிடிச்சவரா அவரு? அகம்பா பிடிச்சவரா? அவுலியாக்களே நான் தான் மிதிக்கிறேன்னா நீங்க எல்லாம் ஏமாத்துறேன்னு நம்மளாம் யாரு? என் சங்கில ஒரு காலை வச்சா விடுவேன், காலை ஒடிச்சிட மாட்டேன். என் சங்கில காலை வைக்க விடுவேன் நானு. உங்க புள்ள சங்கல காலை வைக்கிறான், காலை ஒடிச்சிட மாட்டீங்க. என் சங்கில கால் வைக்க நீ யாருடா? என்னுடைய தலை குறிவதாக இருந்தாலும் ரப்புல் ஆலமீனுக்கு மட்டும்தான் குறியணும், அல்லாஹ்க்கே. வேறு எவர் காலுக்களை நான் போக வேண்டியது இல்லை, போக கூடாது. பெத்த தாய் காலில் கூட விழக்கூடாது இஸ்லாத்துல. அவனை பெத்தெடுத்த தாய் இருக்காங்களா, அம்மா தாப்பன், பெற்றோரின் காலில் கூட விழக்கூடாது. பெற்றோருக்காக உயிரை கொடுக்கலாம், பெற்றோர் காலில் விழக்கூடாது இஸ்லாத்துல. என்ன பெத்த தாப்பன் தாய் காலில் விழக்கூடாதுன்னா முஹீத்தின் காலில் எவன்டா விழணும், எதுக்கடா விழணும்? இதை மோல்ல எழுதி வச்சிருக்கேன். அது அழகா அது கொல் தஹபில் பெருசா பக்தி பரவசத்தோட பாடுவாங்க. விளங்குதா உங்களுக்கு? இப்படியே சொல்லி ரசூலுல்லாஹ் வருவான். யாமன் தமாதா வஜ்தரம் துபுவஅத்தரிஃபு வர்ஜுல் கர்மன்னு எழுதியிருக்கான். குற்றம் செய்து விட்டவர்களே, அவன் செஞ்ச அயோக்கியத்தனத்தை நம்மளையும் செய்ய சொல்றான். பாவம் செய்து விட்டவர்களே, மக்களே, வஜ்தரம் உங்கள் குற்றங்களை ஒத்துக்கொள்ளுங்கள், தௌபா செய்யுங்கள். முதை தௌபா செய்ய அல்லாஹ்ட்ட தௌபா செய்ய சொல்லலாம். அல்லாஹ்விடத்துல பாவம் தேடணும். இவன் என்ன சொல்றான்? மதீனாவில் அடங்கி இருக்கக்கூடிய அவங்கள்ட்ட போய் பாவமன்னிப்பு தேடுங்கள், விஷத்தை கக்குகிறான். எந்த விஷமத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழி தோண்டி புதைக்க வந்தார்களோ, அல்லாஹ்வை தவிர யாரிடத்திலும் கையேந்த கூடாது என்று ஒரு கொள்கையை நிலைநாட்டினார்களோ, ஏகத்துவம் தௌஹீத்ங்கறம, படைத்தவனை தவிர யாற்றையும் கையேந்த கூடாது. ஒவ்வொரு நாள் நபிகள் நாயகம் அல்லாஹ்விடத்தில் அஸ்தக்ஃபிருல்லாஹ், யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னித்து விடு என்று 100 முறை சொல்வார்களாம். பாவமே செய்யாத நபிகளார். நம்மள மாதிரி சொல்ல பாவம் செய்வாங்க, நம்மள மாதிரி பாவம் சொல்ல வராது. உத்தவர் அவன், பண்பில் குறையில்லாதவர்கள் நபிகள் நாயகம். அபூஜெஹல்கிட்ட போய் முகமது ஒரு பொம்பளையை கைப்பிடிச்சு இழுத்தான்னு சொன்னா அப்படிலாம் இருக்காதுன்றான். அவன் நம்புவான், அதெல்லாம் முகமது செய்ய மாட்டாருன்றான். சாரா கடைக்கு போனார்னா முகமது அப்படி செய்ய மாட்டார்னா அப்படி சொல்லி போடுவான். அவ்வளவு பெரிய உத்தவன். எதிரிகளால் கூட நபிகள் பெருமானாருடைய கண்ணியத்தில் குறை பேச முடியல. அந்த அளவு கொள்கை உறுதியாக பண்பாக இருந்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள்ட்ட போய் பாவ மன்னிப்பு தேடுகிறிய, எந்த கொள்கையை கொண்டு வந்தாங்க அந்த கொள்கை நபியின் பெயரில் குழி தோண்டி புதைக்கக்கூடியது போடுவது. ஆகவே சினிமாவோட கேடு. சினிமா பாட்டு ரசூலுல்லாஹ்வோட பேரையா கெடுக்கிறான், இஸ்லாத்தின் பேரையா அவன் கெடுக்கிறான். அவன் கேளிக்கை ஜாலியா ஜாலியா கூத்தடிக்கிறான். அது வெறும் தவறு, இது விஷமம். இவ்வளவு மோசம். லா தக்கூமு கமா யக்கூமுல் ஆஜிம் யுஅல்லிமு பஅதுஹும் பஅதா. எனக்காக எழுந்து நின்று மரியாதை செய்யாதீர்கள், உங்களுக்காக பிறகு எழுந்து நிற்க வேண்டும் என்று விரும்பாதீர்கள் என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாம். அதாவதுங்க, நீங்கள் பிறருக்காக எழுந்து நின்றால் நீங்க தாழ்வு மனப்பான்மை உள்ள ஆளுன்னு அர்த்தம். உங்களுக்கு பிறர் எழுந்து நிற்க நினைச்சா நீங்க பெருமை உள்ள ஆளு. தற்பெருமையும் வேண்டாம், தாழ்வு மனப்பான்மையும் வேண்டாம். அந்த மார்க்கத்தை உட்கார்ந்துட்டு காலக்கீழ மிதிக்கணும், பாவமன்னிப்பு அவர்கிட்ட தேடு, இப்படி மௌனத்தில் எழுதி வச்சா இந்த குப்பையை போய் நீங்க பள்ளிவாசல் உட்கார்ந்து படிப்பீங்களா? யோசிச்சு பாருங்க. பாங்க் சொல்லுச்சு, பாங்காக மதிச்சோம், மீட்டிங் நிப்பாட்டோம். ஏன்? அல்லாஹ் அழைக்கப்படுகிறான். அல்லாஹு அக்பர், ரசூலுல்லாஹ் பேர் சொல்லப்படுகிறது. வாங்க முடிந்ததும் ஸலவாத் சொல்ல வேண்டும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதை யாரும் சொல்ல மாட்டாங்க. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் என்ற ஸலவாத்தை சொல்லுங்கள் வாங்குக்கு பிறகு. அப்படி சொன்னால் ஃபகத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் உங்கள் மீது 10 ஸலவாத்தை செய்கிறான். அல்லாஹ் நம்ம மீது 10 அருளை செய்யலாம். நம்ம ஒரு ஸலவாத் சொன்னா போதும். நீங்க ஒரு ஸலவாத்தை சொல்லுங்க, நம்ம மீது அல்லாஹ் 10 அருளை செய்கிற ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஆனால் இந்த ஸலவாத்தை சொல்லுங்கள், திக்ரை சொல்லுங்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க, குர்ஆனை ஓது, எழுத்துக்கு 10 நன்மை. மௌலித ஓதாத, கிழிச்சு சாக்கடையில போடு. எங்க வேற ஒரு ஹோத்த வீணா போவாதீங்க. உங்களுக்கு நபியின் மீது அன்பு இருக்க, பாசம் இருக்கா, நபி வழி நட, அதான் பாசம்.
யாருக்கு நான் பிரியமாக இருக்கிறேனோ அவன் தான் உண்மையான ஈமான் உள்ளவன். நாங்க ரசூலுல்லாஹ் குர்ஆன்ல அந்நபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், இந்த நபி ஈமான் கொண்ட முஸ்லிம்களுக்கு தங்கள் உயிரை விட மேலானவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ் சொல்ல என் பெற்றோர் சொல்லலாம் ரசூலுல்லாஹ் சொல்லு, ரசூலுல்லாஹ் சொல்ல அவுலியா சொல்லலாம் ரசூலுல்லாஹ் சொல்லு, ரசூலுல்லாஹ் சொல்ல அஜத் சொல்லலாம் ரசூலுல்லாஹ் சொல்லு. அப்படி வா ரசூலுல்லாஹ் தூக்கி வை. அவர் வழிநட, நன்மையை செஞ்சுக்கிட்டே இரு, பண்ணிக்கிட்டே இரு, ஸலவாத் ஓதிட்டே இரு, கோடி முறை ஓது. மௌலிது நல்லது இல்லை என்பது மட்டுமல்ல, கேவலமானது. இப்பதான் ஆதார வசனம் இந்த முகம்மதுக்கு நாம் கவிதையை கற்றுக் கொடுக்கவில்லை, அது அவருக்கு தேவையில்லை. கவிஞர்களை வீணர்கள் பின்பற்றுவார்கள். குர்ஆன் வசனம். மௌலித பின்பற்றினா அவன் வீண. நானா சொல்றேன், அது கவிதை. குர்ஆனை பின்பற்று, நல்ல மனுஷன். நபியை பின்பற்று, மேலோங்கலாம், ஜெயிக்கலாம், வெற்றி அடையலாம். மௌலித ஃபாலோ பண்ண வீணத்தனம் அது. وما هو بقول شاعر ولا بقول كاهن وما هو بقول شيطان. குர்ஆன்ல இருக்கு. இவர் சொல்வது ரசூலுல்லாஹ் சொல்றான்ல, இந்த முகமது சொல்வது கவிஞனின் சொல்லல்ல. وما هو بقول شاعر ولا بقول كاهن, அவர் சொல்லக்கூடிய சொல் ஜோசியக்காரன் சொல்லல்ல. وما هو بقول شيطان, அவர் சொல்லக்கூடிய சொல் ஷைத்தானின் சொல்லல்ல. எப்படி சொல்றான் பாருங்க அல்லாஹ். இந்த முகமது சொல்லக்கூடியது கவிஞனின் சொல்லும் அல்ல, ஜோசியக்காரன் சொல்லும் அல்ல, ஷைத்தானின் சொல்லும் அல்ல. வேற என்ன? இன்னஹு லகவுலு ரசூலின் கரீம், கண்ணியமான தூதருடைய சொல். என்ன ஒரு வார்த்தை இது! குர்ஆன்ல இருக்கையா? 30 ஜூஸ் குர்ஆனை ஏத்துக்கிறீங்கல்ல, ஆலிம் சாக்கலாம் குர்ஆன் என்னன்னு தெரியுதுல்ல, அந்த குர்ஆன்ல சொல்றான் இவர் கவிஞரின் சொல்லும் வேண்டாம், ஜோசியக்காரன் சொல் வேண்டாம், ஷைத்தானின் சொல் வேண்டாம், இந்த தூதருடைய சொல்லை. அதான் இஸ்லாம். ஏன் வேண்டாம்? கவிஞரின் சொல்ல எடுத்தனா நல்லதையும் சொல்லுவான், கெட்டதையும் சொல்லுவான். அப்ப ரசூலுல்லாஹ் முன்னால ஒரு ஆள் சொன்னாரு, நபிகள் பெருமானார் அங்கீகரித்தால் அதை படி போ, அது தப்பு இல்லை. அலா குல்லு ஷைஇன் மா கலல்லாஹு பாத்திலா சொல்லல, அல்லாஹ்வை தவிர எல்லாம் அழிந்து போகும். இது கவிதை. ரசூலுல்லாஹ் அங்கீகாரம் கிடைச்சது, படிச்சிட்டு போ. சஹாபி படிச்சார் ரசூலுல்லாஹ் முன்னால, அந்த கவிதை எடுத்துட்டு வா பாப்போம், அதை கொண்டு வா. எந்த சஹாபியாவது யா நபி ஸலாம் அலைக்கும் ஒரு இடத்துல காட்டு, ஒரு இடத்துல. அத ஆதாரம். நாங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும், சம்பந்தமில்லாத பதில் சொல்லக்கூடாது. ரசூலுல்லாஹ் காலத்தில் சஹாபாக்கள் கவிதை புனையவில்லையா? இது எங்க கொஸ்டினே கிடையாது. சஹாபாக்கள் கவிதை ஏற்றிருக்காங்க, ரசூலுல்லாஹ் அதை ஏற்றிருக்காங்க. அதே சமயத்தில் ரசூலுல்லாஹ் கவிதை தெரியாது என்றால் வணக்க வழிபாடு இல்லை. அனுமதிங்கிறது வேற. கிரிக்கெட் விளையாடுறது, கிரிக்கெட் விளையாடுறது மார்க்கத்தில் ஹராமா? ஹராம் இல்லை, விளையாடலாம். ஆனா கிரிக்கெட் விளையாடுறது இஸ்லாத்தில் உள்ள ஒரு அமலா இல்லை. ஃபுட்பால் விளையாடுறது, பேஸ்கெட் பால் விளையாடுறது, செட்டில் கார்க் விளையாடுறது தப்பா? தப்பெல்லாம் இல்லை. யாராவது ஃபுட்பால் விளையாடுறது சுன்னத்துனா அதுக்கு என்னடா ஆதாரம்? நபி வழினா ஆதாரம் காட்டணும். இஸ்லாத்தில் உள்ள செயல் என்று சொன்னால் அதற்கு ஆதாரம் வேண்டும். நீ ஓதுற யா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதுக்கு ஆதாரம் கிடையாது, இல்ல எடுத்துட்டு வா. நான் சொன்ன ஒரு யூதனுடைய கவிதை ஆதாரம் சொன்னேன். யூதனுடைய கவிதை அலா குல்லு ஷைஇன் மா கலல்லாஹு பாத்திலா. ஒரு யூதனுடைய கவிதையில திருமறை குர்ஆன்ல ஆதாரம், புகார்ல ஆதாரம் கேக்குறானே. இப்ப அந்த வசனங்களை அடக்கி பாருங்க. இன்னல்லாஹு மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. சலாம் சொல்லு, அஸ்ஸலாமு அலைக்கும். உலகத்திலேயேங்க நம்மளை அறியாமல் நன்மை சேர்றது எதுல சேரும் தெரியுமா? சலாத்துல சேரும். நீங்களே விளங்க முடியாது, பாக்குறிய அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு போயிடுறிய, 10 நன்மை. வலைக்கும் சலாம் 10 நன்மை. சலாத்தையே நபிகள் பெருமானார் காட்டி தந்த முறைப்படி செய்யணுங்கிறதுக்கு ஒரு சாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு சாம்பிள். அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னா வலைக்கும் சலாம் சொல்லணும் எல்லாருக்கும் தெரியும், மாற்று மத நண்பர்களுக்கு கூட தெரியும். அஸ்ஸலாமு அலைக்கும் பாங்க. அதாவது ஊதா கலர் ரிப்பன், உனக்கு யார் அப்பன், அவனுக்கு நான் ஒரு சலாம் சொல்லணும், ஒரு அலை சொல்லுவான்.
சொல்லடி அவனுக்கு நான் சலாம் போடணும். சலாம் பெறுது அரபி சொல், சலாம் அலைக்கும். அந்த பாட்டுல வரும். முஸ்லிம்கள் அல்லாதவர்கள் கூட சலாம்னா என்னன்னு தெரியும். அஸ்ஸலாமு அலைக்கும். ஏன்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் தந்தை காஃபிர் சலாம் அலைக்கும் அப்படிங்கிறார். யா அபத்தி லா தஅபுதி ஷைத்தான், ஷைத்தானை வணங்காதீர்கள் என்று இப்ராஹிம் தந்தைக்கு சொன்னார். கல்லால எனக்கு கொன்றுவேன் அப்படி தந்தை சொன்னார். அஸ்ஸலாமு அலைக்கும் இப்ராஹிம் சொன்னார். இதற்கு குர்ஆன்ல இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் தந்தைக்கு சொல்றார். ஒரு முஸ்லிம் அல்லாத ஆளுக்கும் சலாம் சொல்லலாம். முஸ்லிமுக்கு தான் சலாம் சொல்லணும் கிடையாது. நிறைய பேர் தப்பா வழங்கி வச்சிருக்கான். சலாம்னா என்ன? கடவுள் உனக்கு கருணை செய்வாராக, ஒரு உள்ளத்தில் இஸ்லாம் வரட்டுமாக, உள்ளத்தில் சாந்தி வரட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் என்ன? அல்லாஹ் சாந்தியை தரட்டும், நிம்மதியை தரட்டும். உலகத்தில் நிம்மதி தானே எல்லாம் கறி குடிச்சாலேதான். எவன் என்னாலும் கேளுங்க, தரா கேட்டா ஒரு நிம்மதி அப்படிங்கிறான். சலாம் சொல்லு, வீடு நிம்மதியான வீடாயிரும். உங்கள் வீடுகளில் நீங்கள் நுழையும் பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லுங்கள் அப்படிங்கிற அல்லாஹ். யாராவது சொல்றீங்களா? வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது உங்க வீட்டுக்காரர் சொல்றாரா? அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்ல மாட்டார். ஊர் உலகத்துக்குலாம் சலாம் சொல்லுவாரு, தான் பொண்டாட்டி வீட்டுக்கு சொல்ல மாட்டார். ஒரு அஜத்தை தாடியை பார்த்தா அஸ்ஸலாமு அலைக்கும் எதுக்கு? தாடிக்கு சலாம் என்ன ஹதீஸ்லயே இருக்கு. தாடியை பார்த்தா சொல்லு, துப்பியை பார்த்தா சொல்லு, தலமா பார்த்து. உன் வீட்டுக்குள் நுழைவும் மனைவி மக்களுக்கு சொல். இஸ்லாமிய சட்டம். ஏன்? அஸ்ஸலாமு அலைக்கும், உங்களுக்கு சாந்தி உண்டா, வீட்டில் உள்ளவர்களுக்கு சாந்தி உண்டாகட்டும். வீட்டில் உள்ள சாந்தி இல்லமாயிருமா? அது நிம்மதியான வீடாயிருமே, உன் குடும்பம் நிம்மதியான குடும்பமாயிருமே. அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல். இந்த 20 நிமிஷம் எல்லாரும் ஆரம்பிச்சிருங்க. வீட்டுக்கு போகும்பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் போங்க. ஒரு 2 நாளைக்கு சிரிப்பாங்க எல்லாரும். அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னா பொண்டாட்டி என்னடா கொத்தா சலாம்லாம் சொல்லிட்டு என்னாச்சு? இல்லைன்னா சலாம் சத்தங்கடா யாராவது வாசல மொசாவரிக்கான பாருமாங்க. சலாம்னாலே மொசாவராக்கிட்டான். அடே சலாம் என்பது மாபெரும் கருணை. நபிகள் மீது சலவாத்தை சொல்லுங்கள், நபிகள் மீது சலாம் சொல்லுங்கள். நம்ம தொழுகையில சலவாத் வரோம், அல்லாஹும்ம ஸல்லி. அதே மாதிரி ரசூலுல்லாஹி சலாமும் தொழுகையில அத்தஹியாத்துல சொல்றோமே. தொழுகைக்குள்ள இருக்கக்கூடிய வணக்கத்தில் உள்ள ஒரு அங்கம் சலாத்தும் சலாமும் என்பது. அப்ப சலாம் அவ்வளவு பாக்கியமானது சலாம். இதுல ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். நபிகள் பெருமானார் காட்டி தந்த முறைப்படி இல்லாவிட்டால் அந்த சலாம் கூட பிதாத் என்ற வழிகள் ஆகிவிடும். எப்படின்னு சொல்லட்டா, அஸ்ஸலாமு அலைக்கும் நான் சொல்றேன், நீங்க அலைஹிஸ்ஸலாம்ங்கறீங்க. நீங்க எல்லாரும் தொழ போறீங்க, பள்ளிவாசல்ல தொழுறீங்க. தொழும் பொழுது கடைசியில் சலாம் சொல்லல ஆலிம்சா இமாமே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்ங்கறாரு. சொன்ன பின்னால் நீங்க எல்லாரும் வலைக்கும் சலாம்னு சொல்றீங்க. பின்னால் எல்லாம் வலைக்கும் சலாம் வந்து என்ன அலைக்கும் அஸ்ஸலாம் ஏன் சொல்றோம்? தொழுகையில் அஸ்ஸலாமு அலைக்கும் எல்லாரும் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லணும். அங்க ஒரு ரூல் வேற. தொழுகை கொண்டான ரூல் வெளியே வேற ரூல். வெளியே சலாம் அலைக்கும் அலைஹிஸ்ஸலாம், தொழுகை அஸ்ஸலாமு அலைக்கும் அலைஹிஸ்ஸலாம் சொல்லக்கூடாது. நீயும் சலாம் சொல்லு, அவரும் சலாம் சொல்லட்டும். பின்னால் அலைஹிஸ்ஸலாம் சொன்னால் தொழுகையில் தவறு. அலைஹிஸ்ஸலாம் தப்பு இல்ல, தொழுகையில் சொல்வது. பாங்கு சொல்வது சுன்னத்து, எல்லாருக்கும் தெரியும். தொழுகைக்கு காமத் சொல்றது சுன்னத்து, எல்லாருக்கும் தெரியும். இதே பாங்கு ஒரு இடத்துல ஹராமா இருக்கும் தெரியுமா? பெருநாள் அன்னைக்கு பாங்கு சொல்றது ஹராம், வச்சுக்கிடுங்க. எல்லாருக்கும் தெரியும். பெருநாள் அன்னைக்கு காமத் சொல்றது ஹராம். நோம்பு ஃபர்லு ரமலான் மாசத்துல, பெருநாள் அன்னைக்கு நோம்பு பிடிக்கிறது ஹராம். நல்லது கெட்டது நீனும் நானும் முடிவு பண்ண முடியாது. ரசூல்லா சொல்லணும், ரசூல்லா அல்லாஹ்ட்ட கேட்கணும். அதைத்தான் சஹாபா பெருமக்கள் கைபனு சொல்லி அழைக்க அரசல்லா, உங்கள் மீது ஸலவாத் சொல்ல வேண்டும் எப்படி? உடனே அரசல்லா அல்லாஹ்ட்ட பொறுமை வாங்கி அல்லாஹும்ம ஸல்லி சொல்றாங்க. ஒவ்வொரு வார்த்தையும் இஸ்லாத்தில் அல்லாஹ்வுடைய அனுமதியோடு சொல்லப்பட்டது. நபிகள் பெருமானார் சொந்தமாக சொல்லவில்லை. ஏத்தி பி குர்ஆனின் கைரி ஹாதா அவ் பத்திலஹு குல் மா யகுல்லி அன் பத்திலஹு மின் தில்காய் நஃப்ஸி நத்தபி இல்லா மா யுஹா இலைய. மக்கத்து காவிர்கள் சொன்னார்கள், முஹம்மதே இந்த குர்ஆன் எங்களுக்கு வேண்டாம் வேண்டாம். ஏத்தி பி குர்ஆனின் கைரி ஹாதா, வேறு குர்ஆனை கொண்டு வா அப்படினா. ரசூலுல்லாஹ் போய் வேறு குர்ஆனை கொண்டு வா, அவ் பத்திலஹு, அல்லது இந்த குர்ஆனை சேஞ்ச் பண்ணி கொடு, மாத்திட்டா. இந்த குர்ஆன் எங்களுக்கு பிடிக்கலன்னா ரசூலுல்லாஹ் நபியே சொல்லும், இன் அத்தபி இல்லா மா யுஹா மா யகுல்லி, எனக்கு அந்த அதிகாரம் இல்லையே.
குர்ஆனை மாற்றுவதற்கு, சேஞ்ச் பண்ணுவதற்கு, வேறு குர்ஆனை தா என்று சொல்வதற்கு எனக்கு அந்த அதிகாரம் கிடையாது என்று நபியை சொல்லிவிடு. குர்ஆனை மாற்றுவது அல்லாஹ்வுடைய இஷ்டம், ஏன் இஷ்டம் கிடையாது. இன் அத்தபீர் இல்லாம யுஹைலைய, அல்லாஹ் எதை சொல்கிறானோ அதைத்தான் நான் பின்பற்றுகிறேன். எனவே என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். முடிஞ்சு வச்சு சப்ஜெக்ட். அல்லாஹ் சொன்னதை நான் பின்பற்றுகிறேன், நானா உண்டு பண்ணல. அல்லாஹ் சொன்னதை நான் பின்பற்றுகிறேன், என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். வேறு எவரையும் பின்பற்ற முடியாது, வேறு எவரையும் பின்பற்ற முடியாது. சஹாபாக்களையும் பின்பற்ற முடியாது. அப்புறம் என்ன இமாம்கள் வேண்டி கிடக்கு, அப்புறம் என்ன அவுலியாக்கள் வேண்டி கிடக்கு. நீங்கள் இமாம்கள் அவுலியாக்களை மதிக்கவில்லையா, மதிக்கவும் வேண்டாம், அவன் மதிக்கவும் வேண்டாம். நான் முஹித் மதிக்கிறேன், அவன் மதிக்கலாம் தெரியாது, அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. தெரியாத ஆளை பத்தி என்கிட்ட கேட்கிறேன். ரசூல்லா மதிக்காட்டா முஸ்லீம் இல்லை. சஹாபாக்களை மதிக்கணும், ஏன் ரசூல்லா சொல்லியிருக்காங்க, மற்ற ஆளை பத்தி தெரியாது. திடீர்னு ஒரு ஆளுக்கு நான் போறாரு அப்படின்னு பெரிய ஆள் போறாரு, அவரு தம்பிக்கவா என்னையா மதிக்கலன்னா நீ யாரியா எனக்கு தெரியாது என்றும்ல. தெரியுற ஆளுதாயா மதிக்க முடியும் ஒரு பேச்சுக்கு. உனக்கு மொஹித்தின தெரியுமா, மதிச்சுட்டு போ. மதிப்பது என்பது பின்பற்றுவதல்ல, நபியை மதிப்பதுதான் பின்பற்றுவது. நல்லோர்களை, உயர்வானவர்களை நம்பலாம், நல்லவர்கள் இருக்கக்கூடும், நமக்கு தெரியாது. சஹாபாக்களில் சிலரே மறுமையில மாட்டிக்கிடுவான்னு ஹதீஸ்ல இருக்கு. மத்த அல்லாஹ் ஏமாத்துறான், அது நம் கையில் இல்லை. அதனால அல்லாஹ் எதை சொல்கிறானோ அதை நான் பின்பற்றுகிறேன், நான் எதை சொல்கிறேனோ அதை நீங்கள் பின்பற்றுங்கள். அது அபூபக்கர் சித்திக்கில் இருந்து உலகம் வழிமுறை உள்ள முஸ்லிம் அனைவருக்கும் தான் சட்டம். அதை கவனத்தில் கொண்டு மறுமையில் வெற்றி அடைய வேண்டுமா, நபி வழி நட. நபி வழி நடக்காவிட்டால் எந்த இமாம்கள் வழி நடந்தால் வெற்றி அடைய முடியாது. நபி வழிதான் நடக்கணும். ஏன் அல்லாஹ் சொன்னதை நபி பின்பற்றுகிறார், நபி சொன்னதை நாம் பின்பற்றோம். நபி வழி நடந்தால் சொர்க்கம், நரகம் இல்லை. இமாம்கள் வழி நடந்தால் சொர்க்கம் இல்லை. எந்த இமாம் ஹதீஸை ஆதாரம் காட்டினால் நம்பலாம். ஒரு இமாம் சொல்ல குர்ஆன்ல இப்படி இருக்கு, ஹதீஸ் அதை பின்பற்றலாம். குர்ஆனிலும் ஹதீஸிலும் ஆதாரம் காட்டாவிட்டால் முன்னோர்கள் நல்லார்கள் நாதாக்களை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. மதிப்பது என்பது வேறு, பின்பற்றுவது என்பது வேறு. நபி வழி நடந்து உலகத்தில் அல்லாஹ்வுடைய அருளை பெற்று மறுமையில் சோனம் பெற அந்த ரப்புல் ஆலமீன் எல்லோருக்கும் உதவி செய்வானாக என்று சொல்லி முடிக்கிறேன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கணிதற்குரிய அல்லாஹின் அடியார்களே, இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வடக்கு மாவட்டத்தின் சார்பாக வடக்கு மாவட்ட கிளைகளில் தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய பணிகளை உங்களிடத்தில் சொல்லுகிறோம். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் கரட்டுமேடு கிளையின் சார்பாக இஸ்லாம் ஓர் எளிய மார்க்கம் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சரியாக மாலை 5 மணி அளவில் கரட்டுமேடு பகுதியில் வைத்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சகோதரர் மௌலவி அத்தீஃப் MISC TNDJ பேச்சாளர் அவர்கள் உங்களுடைய இஸ்லாம் சம்பந்தமான கேள்விகளுக்கு இன்ஷா அல்லாஹ் பதிலளிக்க இருக்கிறார்கள். வந்திருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளும் அந்த சபைகளிலும் நீங்கள் கலந்து கொண்டு மார்க்கம் சம்பந்தமான உங்களுடைய கேள்விகளை கேட்டு தெளிவுபட்டுக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதே போல காரமடை கிளையின் சார்பாக இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை 29ஆம் தேதி காரமடை பகுதியில் வைத்து இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த எளிய மார்க்க நிகழ்ச்சிக்கு மௌலவி சலீம் MISC அவர்கள் TNDJ பேச்சாளர் அவர்கள் கேள்விகளுக்கு பதிலளிக்க இருக்கிறார்கள். இந்த 2 சபைகளிலும் கலந்து கொண்டு இஸ்லாம் சார்ந்த உங்களுடைய கேள்விகளை கேட்டு தெளிவுபட்டுக் கொள்ளுமாறு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
இந்த நிகழ்ச்சியின் அடுத்தபடியாக மாவட்ட பேச்சாளர் சகோதரர் தாவூத், மாவட்ட துணை செயலாளர் சகோதரர் தாவூத் அவர்கள் தீர்மானங்களை வாசிப்பார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் கோவை வடக்கு மாவட்டம் கிழக்கு தெரு கிளையின் சார்பாக தீர்மானங்கள் முன்மொழியப்படுகிறது. சபைகளில் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் தீர்மானங்களை முன்மொழிகிற பொழுது அல்லாஹ் அக்பர் என்ற தக்பீர் முழக்கத்துடன் உங்களுடைய கைகளை உயர்த்தி தீர்மானங்களை ஆமோதிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தீர்மானம் 1. திருமறை குர்ஆனில் மனித குலத்திற்கு அழகிய முன்மாதிரி என்று கூறப்பட்டுள்ள நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாற்றையும் வாழ்க்கை செய்தியையும் மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கும் வகையில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் சார்பாக 10 மாத கால தொடர் பிரச்சாரத்தை மிக சிறப்பாக இறைவனின் அருளால் செய்வோம் என இப்பொதுக்கூட்டத்தின் வாயிலாக இன்ஷா அல்லாஹ் உறுதியேற்கிறோம். அல்லாஹு அக்பர். தீர்மானம் 2. சமீபத்தில் சென்னை அசோக் நகர் மேல்நிலைப் பள்ளியில் மகாவிஷ்ணு எனும் நபர் ஆன்மீகம் குறித்து பேச அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த நிகழ்வில் ஆன்மீகம் குறித்து பேசுகிறேன் எனும் பெயரில் மாற்றுத் திறனாளிகளை இழிவுபடுத்தும் விதமாக அவரது பேச்சு அமைந்துள்ளது. இவருடைய பேச்சின் நோக்கத்தையும் அதற்கு பிஜேபி கூட்டங்கள் வக்காலத்து வாங்குவதையும் பார்க்கும் போது இவர் சங்க பரிவார கூடாரத்தை சார்ந்தவர் எனும் சந்தேகத்தை வலுப்படுத்துகிறது. தற்போதைய பிரச்சனையில் 2 தலைமை ஆசிரியை இடம் மாற்றியதும் மகாவிஷ்ணுவை கைது செய்தது மட்டும் போதாது, மாறாக அரசின் கொள்கைகளை விட்டுவிட்டு RSS கொள்கைகளை பிஞ்சுகளின் உள்ளங்களில் பல்வேறு வகைகளில் புகுத்த நினைக்கும் அதிகாரிகள் தயவு தாட்சியமின்றி பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும் என இப்பொதுக்கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். தீர்மானம் 3. வக்ஃபு வாரிய சட்டத்தில் 44 திருத்தங்களை செய்வதற்கு ஒன்றிய மைனாரிட்டி பாஜக அரசு முயற்சிக்கிறது. வக்ஃபு வாரியத்தை முழுமையாக செயலிழக்க செய்து இஸ்லாமியர்களின் சொத்துக்களை அபகரிக்கும் பணியை இம்மசோதாவின் மூலம் அரங்கேற்ற நினைக்கும் ஒன்றிய மைனாரிட்டி பாஜக அரசை இப்பொதுக்கூட்டத்தின் வாயிலாக வன்மையாக கண்டிக்கிறோம். இதற்காக அமைக்கப்பட்டுள்ள கூட்டு பாராளுமன்ற குழுவின் பரிந்துரைகள் இஸ்லாமியர்களின் சொத்துக்களையும் பாதுகாக்கும் வகையில் அமைய வேண்டும் என இப்பொதுக்கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். கூட்டு பாராளுமன்ற குழுவிற்கு வக்ஃபு சட்டம் குறித்த எதிர்ப்பு கடிதங்களின் மூலமும் இமெயில் மூலமாகவும் பதிவு செய்ய வேண்டும் என இப்பொதுக்கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். தீர்மானம் 4. தமிழகத்தில் உள் ஒதுக்கீட்டின் அடிப்படையில் வழங்கப்பட்டுள்ள 3.5% இடஒதுக்கீட்டின் மூலம் கல்வி, வேலை வாய்ப்பு உள்ளிட்ட துறைகளில் இஸ்லாமியர்களுக்கு கிடைத்த பயன்கள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என, மேலும் சாதிவார கணக்கெடுப்பை எடுத்து இஸ்லாமியர்களின் இடஒதுக்கீட்டை 7% உயர்த்த வேண்டும் என தமிழக அரசை பொதுக்கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். தெருநாய்களுடைய தொல்லை மேட்டுப்பாளையம் நகராட்சி முழுவதும் இருக்கிறது. இதனுடைய விளைவாக குழந்தைகள் விளையாடுவதற்கும் வெளியே செல்லுவதற்குமான ஒரு அச்ச உணர்வை இது ஏற்படுத்துகிறது. எனவே நகராட்சி இதனை முழுமையாக கண்காணித்து தெரு நாய்க்களை கட்டுப்படுத்தக்கூடிய காரியத்தை செய்ய வேண்டும் என இப்பொதுக்கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். மேட்டுப்பாளையம் பெரும்பாலான பகுதிகளில் சாலைகள் குண்டும் குழியுமாக பராமரிப்பன்றி இருக்கிறது. இதனால் ஏராளமான சாலை விபத்துகள் ஏற்படுகிறது. இதை தீவிரமாக கண்காணித்து குண்டும் குழிகளுமாக இருக்கக்கூடிய சாலைகளை புனர் நிர்ணயம் செய்ய வேண்டும் என இப்பொதுக்கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். மேட்டுப்பாளையம் சாலைகளில் பெரும்பாலான இடங்களில் கேட்பாரற்ற நிலைகளில் மாடுகள் சுற்றி அலைவது சாலை விபத்துகளையும் வாகன நெருக்கடிகளையும் ஏற்படுத்துகிறது. அதையும் மாநகராட்சி தகுந்த முறையில் கண்காணித்து அவைகளை கட்டுப்படுத்த வேண்டும் என இப்பொதுக்கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். மேட்டுப்பாளைய நகராட்சிகளில் பெரும் பகுதிகளில் குப்பைகள் அனைத்தும் கட்டுப்பாடு இல்லாமல் நினைத்த இடங்களில் தேக்கி வைக்கப்படுகிறது. இதை முழுமையாக சுத்தம் செய்து மக்கள் மீண்டும் அந்த இடங்களில் குப்பைகளை கொட்டாத அளவிற்கு இதன் காரணமாக
பல்வேறு வியாதிகளும் தொற்றுகளும் மக்களுக்கு ஏற்படுகிறது, ஒருவித துர்வாடைகள் ஏற்படுகிறது. இதனை கட்டுப்படுத்தக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய குப்பைகளை அகற்ற வேண்டும் எனவும், குப்பைகளை கொட்டுவதற்காக தனியிடம் ஒதுக்கப்பட வேண்டும் என்றும், பொது இடங்களில் மக்கள் குப்பைகள் கொட்டாமல் இருப்பதற்கான வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் எனவும் நகராட்சியை பொதுக்கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்த அமர்வு சரியாக 8:40க்கு நடைபெறும். ஆங்காங்கே இருக்கக்கூடியவர்கள் இருக்கையில் அமருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அடுத்த அமர்வு சகோதரர் நெல்லை ஃபைசல் அவர்கள் நாங்கள் சொல்வது என்ன என்ற தலைப்பில் உரை நிகழ்த்துவார்கள். அவர் இருக்கையில் தேநீர் வரும். அவர் அமைதியாக அமர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதான் சொல்லிட்டு No te